வணக்கம் இந்தியா. இன்று ஒரு தகவல். தங்கம், வெள்ளி அண்ட் ஈக்விட்டி இது இந்த வருஷத்தில் எப்படி இருந்தது, அதே இது வரும் வருஷம் 2026 என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் இருக்கக்கூடும் என்பதை பார்ப்போம். அதாவது ப்ரீஷியஸ் மெட்டல் என்று சொல்லக்கூடிய தங்கம், வெள்ளி 2025 ஒரு சக்கப்போடு போட்டதுன்னு சொல்லலாம். மறுபுறம் ஈக்விட்டி அப்படியே தொங்கு போய் உட்கார்ந்ததுன்னு சொல்லலாம். ஸோ டொமஸ்டிக் மார்க்கெட்டில் பார்த்தோன்னா கோல்டு கிட்டத்தட்ட 80% கொடுத்துருக்கு இந்த வருஷத்தில். அதுமாரி சில்வர் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 163% அதிகரித்திருக்கிறது. ஒரு ஸ்டெல்லர் பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். பட் சென்செக்ஸ் பார்த்தோன்னா ஒரு 9% கெயின் ஆன ஒரு டஃப் இயர்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தோன்னாக்க நமது சந்தைகளில் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் கோல்டு சில்வரும் ஏறினாலும் மறுபுறம் எஃப்ஐஐ பார்த்திங்கனாக்க போட்டி போட்டுக்கொண்டு விற்றுருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1,52,000 கோடி ரூபாய்க்கு மேலே விற்றுருக்காங்க. மறுபுறம் 1979க்கு அப்புறம் கோல்டு சில்வர் இது மாதிரியான ஒரு புல் ரன்னை 2025 தான் சந்திச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இது இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டை பின்தங்க வச்சதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ மெயினாக இதற்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, எப்படி ஏன் ஏறுனது அப்படின்னு பார்த்தோன்னா, மெயினாக ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட் ஃபோர்மோஸ்ட் என்னன்னாக்க அன்சர்டனிட்டி இன் குளோபல் என்விரான்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மெயினாக. யூஎஸ்னுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணார், டாரிஃப் வேர்ல்டு வைடு எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பண்ணும் பொழுது இந்த இன்வெஸ்டர்ஸ் சேஃப் ஹேவன் அசட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் எல்லாருமே அதை வாங்க ஆரம்பித்தாங்க. மேலும் எல்லா கண்ட்ரிலையுமே கோல்டை வாங்க ஆரம்பித்தாங்கன்னு சொல்லலாம். அதுபோல் இந்தோ பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபுறம் யுக்ரைன் ரஷ்யா அந்த கிரிசிஸ் தங்கத்தையும் வெள்ளியும் வாங்குவதற்கு மறுபுறம் ஒரு ஒத்துழைச்சுன்னு சொல்லலாம். மேலும் யூஎஸ்னுடைய ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு அதுவும் இன்டைரக்டாக இந்த டாலர் இண்டெக்ஸ் ஒரு ப்ரெஷர் கொடுத்ததுனால இது அவங்களுக்கு புல்லியன் மார்க்கெட் ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லலாம். அதுபோல் சென்ட்ரல் பேங்க் ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாருமே வாங்கினாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, சில்வரை பொறுத்தவரையிலையும் சப்ளையில் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு சப்ளை இல்லை. ஸோ அதனால் டிமாண்ட் அதிகமாகி கொண்டிருக்கிறது, சப்ளை இல்லை. நேற்றுக்கே பார்த்திங்கன்னா 10 கோடி வால்யூம், 10 கோடிக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 டன் வரும். 5 டன்னுக்கு அவங்க வாங்கி ஃபிசிக்கலாக வாங்கி வைக்கணும். பட் ஃபிசிக்கலாக இப்போ என்ன ஆகுது, டிமாண்ட் இருக்கிறதுனால மார்க்கெட்டில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். சைனாவும் இவை எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஜனவரி 1, 2026 எக்ஸ்போர்ட் பண்ணுவதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் ஃப்ரீ ஃப்ளோவாக வரக்கூடிய சில்வர் ஃப்ரம் ரஷ்யா குறைய போகிறது. ஸோ அதனால் என்ன ஆகும், ஃபர்தராக சப்ளை இல்லை, டிமாண்டு தான் அதிகரிக்கும். அதனால் சில்வரில் ஃபர்தர் மூமெண்ட் இருக்கக்கூடும். 2026 சில்வரில் மூமெண்ட் இருக்கக்கூடும். அதுபோல் கோல்டை பொறுத்தவரையிலையும் பார்த்தோன்னா நிறைய ஷார்ட் பொசிஷன் இருக்கிறதுனால கோல்டும் இந்த வருஷம் $4,900 லெவல் 2026 டச் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக தெரிகிறது. மறுபுறம் நம்மளுடைய இந்திய பங்குச்சந்தை இருக்குது பார்த்திங்களா, அதுவும் ஒரு பெரிய லெவலில் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிஃப்டியை பொறுத்தவரை 30,000 வரலையும் டச் பண்ணலாம். அதுபோல் மோர்கன் ஸ்டான்லி என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, அவங்களுடைய புல் கேஸ் சினரியோ சென்செக்ஸை 1,07,000 பை டிசம்பர் எண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட சென்செக்ஸும் 30,000 வரலையும் அதிகரிக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. ஸோ அதனால் இந்த லெவல் ஒரு அட்ராக்டிவ் பாயிண்ட்டாக இருக்கக்கூடும். கமாடிட்டிஸ் பார்த்தோன்னா ஈவன் இப்போ சப்போஸ் இந்த வாரெல்லாம் ஒரு மாதிரி சால்வ் ஆகிடுதுன்னு வச்சுங்களேன், ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸுக்கு செல்லக்கூடும். ஒரு குவார்ட்டர் விட்டுட்டு அடுத்த பை மார்ச்சுக்கு அப்புறமா இருக்கலாம், இல்லை ஏப்ரல்லேருந்து கன்சாலிடேஷன் ஃபேஸுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஸோ இந்த ஜியோபொலிட்டிக்கல் இஷ்யூ அண்ட் குளோபல் பாலிட்டிக்ஸ் அதுதான் இப்போ ட்ரிகர் இன் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ். அது செட்டில் ஆச்சுன்னா இதை ஒரு மாதிரி கன்சாலிடேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். மறுபுறம் நம்மளுடைய மைக்ரோ எக்கனாமிக் டேட்டா, மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா எல்லாம்
பெட்டராக இருக்கிறதுனால ஈக்விட்டி பங்குச்சந்தைகள் வந்து ஒரு பெரிய லெவலில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் 2026 இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, நாளை தினம் நமது சந்தைகளில் வரும் வாரத்திற்கு எதையெல்லாம் வாங்கலாம் விற்கலாம், ஏன்னா இந்த வருடத்தினுடைய 2 நாள் இருக்குது. 2026 அடுத்த வாரத்தில் பிறக்கிறதுனால நமக்கு வந்து மார்க்கெட் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பார்க்க வேண்டும், எதையெல்லாம் கையாள வேண்டும். ப்ளஸ் F&Oவில் பார்த்தோன்னா லார்ஜ் சைஸை நிஃப்டிக்கும் சரி பேங்க் நிஃப்டிக்கும் குறைக்கிறாங்க. அதனுடைய தாக்கம் சந்தைகள் எப்படி இருக்கும், இதையெல்லாம் பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.